கடந்த 2 நாட்களா சமூக வலைத்தளங்கள்ல இவரை பத்தின பதிவுகள் தான் அதிகமா இருக்கு. இவர் திடீரென இறந்த ஒரு செய்தி அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. யார் இந்த ராகுல் டிக்கி? இவருக்கு இவ்ளோ நண்பர்களா, இவ்ளோ ஃபாலோவர்ஸா? இவர் என்னதான் பண்றாரு? இவரோட சொந்த ஊர் என்ன? இவரோட இந்த அகால மரணத்துக்கு காரணம் என்ன? அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கான பயோகிராஃபில ராகுல் டிக்கி யார் அப்படின்னு பார்க்க போறோம். ராகுல் டிக்கி இந்த பெயரை கேக்குற, அதுவும் கண்டிப்பா சமூக வலைத்தளங்கள்ல பயன்படுத்தக்கூடிய நபர்களா இருந்தாங்கன்னா இவர் ரொம்பவும் பரிச்சயமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். இப்பதான் ரொம்ப பரிச்சயமானவரா எல்லாருக்கும் தெரியுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. டிக்டாக் அப்படின்ற ஒரு செயலி சில வருடங்களுக்கு முன்னாடி ரொம்பவும் பிரபலமான ஊர்ல எல்லாம் இருந்தது. அப்போல இருந்தே இவர் ரொம்பவும் பிரபலமான ஒரு நபரா தான் இருந்திருக்காரு. மத்தவங்க என்ன பண்றாங்களோ, ட்ரெண்ட் ஆகுறாங்களோ அவங்கள கலாய்ச்சி அவங்கள மாதிரியே இவர் மிமிக்ரி பண்ணி தான் ரொம்பவும் பிரபலமானாரு. ஆனா அது அவங்க மனசு நோகிறபடியே இருக்காது. பாக்குற நாமளும் சிரிச்சிருவோம், எவ்வளவு அழகா இந்த பையன் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் ராகுல் டிக்கி அவர்களோட நடிப்பு திறமையை பார்த்து பலருமே வியந்தாங்க. டிக்டாக் செயலி தடை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா ராகுல் டிக்கியை எங்க ஆளே காணோம், அவரோட வீடியோஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்களா இல்ல வராதா அப்படின்னு எல்லாரும் எங்கிட்டு இருந்த நிலையில தான் சமூக வலைத்தளமான இன்ஸ்டாகிராம் ரொம்பவும் அப்போ ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. தொடர்ந்து அவர் இன்ஸ்டாகிராம்ல 8,19,000 ஃபாலோவர்ஸ் இன்னைய வரைக்குமே வச்சிருக்காரு. யூடியூப்ல 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் அவர் வச்சிருக்காரு. இவரோட பயணம் அப்படின்றது ரொம்ப லேசானது கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில ரொம்பவும் கஷ்டப்பட்டு அடிப்பட்ட ஒரு பையன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு இளைஞர் தாங்க. இவருக்கு வயசே 27 தான் ஆகுது. இந்த சின்ன வயசுல இவரோட அகால மரணமானது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். டிக்டாக் செயலிக்கு அப்புறமா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல இவரோட பதிவுகள் போட ஆரம்பிக்கிறாரு. அதே போல மத்தவங்களை கலாய்ச்சி அவங்களோட உடல் நடை பாவனைன்னு எல்லாத்தையுமே காமெடியான ஒரு செய்கை செஞ்சு இவரு பிரபலமாக ஆரம்பிக்கிறாரு. யாருமே எதிர்பார்க்காத நிலையில திடீர்னு அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கம் முடக்கப்படுது. மறுபடியும் 0 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. என்ன பண்றதுனே தெரியல. அப்பையும் சோர்ந்து போகாம ஒரு புது அக்கவுண்ட் ஓபன் பண்ணி இப்போ அதுல 8,19,000 ஃபாலோவர்ஸ் வரைக்குமே அவங்க வச்சிருக்காங்க. ஆனா அவங்க பதிவிடுற ஒவ்வொரு வீடியோ பார்க்கும் போதுமே யாருக்கு எவ்வளவு மன கஷ்டம் இருந்தாலுமே அது அப்படியே மறந்து போய் மனசு லேசாகி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் காமெடியா தான் இவரோட நடிப்பு இருக்கும். இவரோட முக பாவனைகளே நமக்கு சிரிப்பு காமிச்சிடும். அண்ட் இவர் பேசுற டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், இவர் பண்ற ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், அப்பப்பா வாய் வலிக்குது, வயிறு வலிக்குது தம்பி நீங்க பண்றது பாக்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரையுமே கவர்ந்து இழுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இவரோட இந்த அசைவுகளையும் இவங்களோட முக பாவனைகளையுமே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலையில தான் ராகுல் டிக்கி யாரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. யூடியூப்லயும் பிரபலமானாரு, இன்ஸ்டாகிராம்லயும் பிரபலமானாரு, பல அவார்ட்ஸும் இவர் வாங்க ஆரம்பிச்சாரு. இவரோட சொந்த ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கோயம்புத்தூர்ல கருங்கல் பாளையம் அப்படின்ற ஊர்ல தான் இவர் இருக்காரு. 27 வயது ஆகுது இவருக்கு. சமீபத்துல தான் இவருக்கு திருமணமும் நடந்திருக்கு. கவுந்தம்பாடி அப்படின்ற ஊர்ல வேலுமணி அப்படின்றவரோட பொண்ணை தான் இவங்க திருமணம் பண்ணிருக்காங்க. தேவிஸ்ரீ அப்படின்னு சொல்லப்படுது. இவரோட பர்சனல் லைஃப் இவர் ரொம்பவும் பிரைவசியா தான் மெயின்டைன் பண்ணிருக்காரு. இவங்களோட அப்பா அம்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்பா சின்ன வயசுலயே வேற ஒரு பெண் வேற ஒரு குடும்பத்தோட போயிட்டாங்களாம். அதுக்கப்புறமா அம்மாவும் இவங்களும் மட்டும் தான் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காங்க. அம்மா சின்ன வயசுல இருந்தே எல்லா வேலையும் பார்த்திருக்காங்க. வீட்டு வேலையா இருக்கட்டும் இல்ல கம்பெனி வேலையிலயா இருக்கட்டும், அப்படி இடுப்பு வலி கால் வலின்னு உடல் வலிகளோட போய் வேலை பார்த்துதான் நம்ம ராகுல் டிக்கியை படிக்க வச்சிருக்காங்க. ஆனா இவர் படிச்சுட்டு இருக்கும் போதே, அதுவும் டிப்ளமா பண்ணிட்டு இருக்கும் போதே தன்னோட அப்பாவுக்கு வேற ஒரு குடும்பத்தோட ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே இவரால படிப்பை தொடர முடியல. ரொம்பவும் மனக்கவலையிலையும் ஒரு அவமானமும் பட்டிருக்காரு. அதை தொடர்ந்து படிப்பை நிப்பாட்டிட்டு இவர் பல வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. முதல் வேலையா ஒரு செருப்பு கடையில இவர் வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறமா டிரைனேஜ் கிளீன் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த கவுண்டம்பாளையம் ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களோட காரையும் போய் வாஷ் பண்ணுவாராம். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா இவரும் கஷ்டப்பட்டு காசு சேர்க்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் இந்த செயலிகள் மூலமா இவர் தன்னோட நடிப்பு திறமையை காமிச்சு பிரபலமானாரு. இவரோட ஆசையே மிகப்பெரிய நடிகர் ஆகணும் அப்படின்றதுதானா. ஒரு சிறந்த கதாபாத்திரம் எனக்கு சினிமால கிடைக்கலனா கூட ஒரு சின்ன கதாபாத்திரம் என்னோடைய திறமையை காமிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், கண்டிப்பா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் பிரபலம் ஆயிடுவேன், எனக்கு நடிப்புனா அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையா ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு. இன்னும் சொல்ல போனா இவருக்கு பிக் பாஸ்ல போறதுக்கான வாய்ப்பு கூட கிடைச்சதா. பிக் பாஸ்ல ஆடிஷன் எல்லாமே அட்டென்ட் பண்ணிருக்காரு. ஆனா சில பல காரணங்கள்னால இவரால போக முடியல.
முடியல, அதாவது அவங்க செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு காரணம் அவங்க எதிர்பார்த்த மாதிரியான ஸ்கிரிப்டுக்குள்ள இவர் வரல, எனக்கு அந்த மாதிரிலாம் நடிக்க தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து தன்னம்பிக்கையை விடாம இன்ஸ்டாகிராம்ல நிறைய நடிப்பு வீடியோக்களை இவர் பதிவிட்டு தான் இருக்காரு. இவரோட மிகப்பெரிய கனவே நடிப்புக்கு அப்புறமா இவங்க அம்மாவுக்கு சொந்தமா ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்றது தானா. குடிசை வீடுனாலும் அது என்னோட சொந்த வீடா இருக்கணும், அதுல நானும் எங்க அம்மாவும் இருக்கணும். எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடாது, நான் சீக்கிரம் நல்லா சம்பாதிக்கணும், அதுக்கு நான் சினிமால நடிக்கணும், எங்க அம்மாவுக்கு சொந்த வீடு வாங்கி கொடுக்கணும், செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கணும், ஏன்னா நான் கார் கழுவ போற இடத்துல எல்லாம் அங்க ஸ்கிராச் பட்டுரும், இங்க ஸ்கிராச் பட்டுரும், பார்த்து தேய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், கண்டிப்பா நானும் கார் வாங்குவேன், அப்ப நான் என் காரை எப்படி பாத்துக்கிறேன்னு பாரு அப்படின்ற மாதிரியே ஒரு வைராகியம் எனக்குள்ள இருக்கதான் செய்யுது. ஆனா நீங்க எல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அதிகப்படியான வருமானம் எல்லாம் கிடையாது. யூடியூப்ல கூட நிறைய பேர் 10,000 15,000 மாசம் சம்பாதிப்பாங்க. ஆனா எனக்கு அந்த சம்பாத்தியம் கூட கிடைக்காது. அது எல்லாமே ஒவ்வொரு ப்ரொமோஷன்ஸ்க்கு வரக்கூடிய காசு தான். ஏதோ 10 5ன்னு எப்பயாவது தான் கிடைக்கும். அதை வச்சுதான் நான் என்னோட வாழ்க்கையை தேத்திட்டு இருக்கேன். ஒருவேளை மக்கள் நினைக்கிற மாதிரி நான் அதிகப்படியா இந்த சமூக வலைத்தளங்கள்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சா என்னைக்கோ எங்க அம்மாவுக்கு நான் சொந்த வீடு கட்டி கொடுத்திருப்பேன் அப்படின்னு வருத்தப்படுறாரு ராகுல். ராகுல் அவர்களோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க நிஜமாவே சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னா உங்க ஃபாலோவர் ஒரு கேள்வி கேட்க, அதை இன்டர்வியூவர் இவங்களை பார்த்து கேட்க, அதுக்கு இவர் சொல்ற பதிலும் கண்டிப்பா இல்லங்க, நான் சந்தோஷமா இல்ல, நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறேன், ஏன்னா அட்லீஸ்ட் என்ன பார்த்தாவது 4 பேர் சந்தோஷமா இருப்பாங்க, நான் என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இப்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சு நான் பெரிய ஆளாவும் நம்புறேன், அது வரைக்கும் எனக்கு இந்த சந்தோஷம் இருக்காது, நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி மத்தவங்களை சிரிக்க வைக்கிற மாதிரியான வீடியோ பண்றீங்க அப்படின்னு கேட்டா, நிறைய பேருக்கு எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்போ போன்ல நம்மளோட வீடியோ பாக்குறாங்க, ஸ்வைப் பண்றாங்க போது அந்த 15 செகண்ட் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறோம்ல, எனக்கு அது போதும், நம்மள பார்த்தாலே சிரிக்கிறாங்கல்ல, நம்மளால முடிஞ்ச ஒரு சந்தோஷத்தை கொடுப்போமே அப்படின்னு சொல்றாரு ராகுல் டிக்கி. நடிப்பையும் தாண்டி இவர் மிகவும் கருணை உள்ளம் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க. அதாவது வாரம் வாரம் இவர் என்ன பண்ணுவாராம், வெள்ளிக்கிழமைகள்ல சர்ச்சில் போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, டீ பிஸ்கட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான பல உதவிகளை பண்றாரு. அதே போல மசூதிகள்லயும் அங்க இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, உடை வாங்கி கொடுக்கறது, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறதுன்ற பல விஷயங்களை உதவி பண்ணிட்டே இருக்காரு. தான் கஷ்டப்பட்டாலும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கும் இவர் உதவி செஞ்சு அந்த வீடியோக்கள் எல்லாத்தையுமே கூட சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டு இருந்தாரு. இவர் நடிப்பு மட்டும் இல்லாம ஒரு டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப அருமையான நடனம் ஆடக்கூடிய திறமையும் இவருக்கு இருக்கு. நீயா நானா போன்ற நிகழ்ச்சியிலுமே இவர் கலந்துகிட்டாரு. ஒரு தடவை அவார்டு வாங்கினாரா, அந்த அவார்டு டிவில ஒளிபரப்பானது இவருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றாரு. கண் கலங்கிட்டாராம், அப்பா நம்ம டிவில வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இவர் கொஞ்சம் கொஞ்சமா பிரபலம் ஆயிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 5 திரைப்படங்களுக்கு மேல இப்ப அவர் ஒப்பந்தம் ஆயிருக்காரு. தன்னோட கனவு நினைவாகிற நேரத்துல யாருமே எதிர்பாராத விதத்துல ராகுல் டிக்கிக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அதாவது இவர் கோபிச்செட்டியம்பாளையத்துல வந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. ஒரு சிலர் தன்னோட மனைவி பொங்கலுக்காக அம்மா வீட்டுக்கு போயிருந்ததாகவும் அவங்கள விட்டுட்டு பார்த்துட்டு திரும்ப வரும்போது இந்த விபத்து நடந்ததாகவும் சொல்லப்படுது. இன்னும் ஒரு சிலரோ இல்லங்க அவர் சர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ண போனாரு, ஹெல்ப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, அந்த டைம்ல தான் இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஆக மொத்தத்துல இவரு கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வந்துட்டு இருக்கும்போது அதிவேகமா பைக் ஓட்டின காரணத்தினாலையும் பைக்கு தன்னோட கட்டுப்பாட்டை இழந்த காரணத்தினாலையும் ரோடுகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த டிவைடர்ல மோதி இந்த பைக்கானது 50 மீட்டர் தொலைவு வரைக்கும் இழுத்து போய் சரமாரியா இவர் அந்த டிவைடர்ல மோதி அடிபட்டு ஸ்பாட்லயே இவர் உயிர் இழந்துட்டதா சொல்லப்படுது. இவர் இறந்த செய்தி வெளியான உடனே, அதுவும் பைக் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேரும் நிறைய விமர்சனங்களை சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட ஆரம்பிச்சாங்க. இவர் ஹெல்மெட் போடாததுனாலதான் இவருக்கு இந்த விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே இவரு ஹெல்மெட் போட்டிருக்காரு. ஹெல்மெட் போட்டு இருந்தும் அதிவேகமாக இந்த பைக் வந்ததுனால இந்த ஹெல்மெட் போட்டுமே அவருக்கு பயங்கரமான அடி தலையில ஏற்பட்டிருக்கு. அவங்களோட தம்பி பேட்டி கொடுக்கும்போது ஹெல்மெட் கலட்ட கூட முடியல, அந்த அளவுக்கு நசுங்கி போய் இருந்தது, அப்படி பலத்த காயம்தான் ராகுல் டிக்கிக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறந்த பிறகும் ஹெல்மெட் போடல அப்படின்ற மாதிரியான அவதூறு பரப்பி இந்த மாதிரி சில விஷயங்கள் பதிவிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவங்களோட தம்பியுமே வருத்தப்பட்டிருந்தாங்க. இவரோட இந்த அகால மரணம் இவங்களோட ரசிகர்களுக்கும் இவங்களோட ஃபாலோவர்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாரையும் சிரிக்க வச்ச இந்த தம்பி இப்போ அழ வச்சுட்டாரே, இப்போ எங்க கூட இல்லையே அப்படின்னு பலருமே வேதனைப்பட்டு தான் இருக்காங்க. கடைசி வரைக்குமே பர்சனல் லைஃப் வேற, ப்ரொஃபஷனல் லைஃப் வேற அப்படின்னு தன்னோட வாழ்க்கைய சிறந்த வழியில கொண்டுட்டு போய் தன்னோட ஆசை நிறைவேற நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திதான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நபரா தான் ராகுல் டிக்கி அவர்கள் இருந்திருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பல பிரபலங்களை பத்தின பயோகிராஃபி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த பயோகிராஃபி உங்களுக்கு யாரு வேணும் அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.